السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله سبحانه وتعالى: اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم
وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ்ச்சி அனைத்தும் நம்மையெல்லாம் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது நாமெல்லாம் பின்பற்றத்தக்கது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது, மோசமானது மார்க்கத்தில் நபிகளார் காட்டித் தராத புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையாக உண்டாக்கப்பட்ட காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரைகளில் நினைவுறுத்தியதை இன்றைய தினம் உங்களுக்கும் எனக்கும் நினைவுறுத்தவனாக எடுத்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இன்றைய தினமாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னால் எத்தனையோ நாட்கள் இந்த உலகம் வாழ்ந்திருக்கிறது, எத்தனை நாட்கள் இருந்தாலும் சரி, இன்னும் எவ்வளவோ மனிதர்கள் வர செல்ல இருக்கிறார்கள். எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் மனிதர்கள் வந்து சென்றாலும் எல்லாருக்குமாக இல்லாமல் நம்மை தேர்ந்தெடுத்து இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். உலகத்துல அறிவில் நாங்கள் எல்லாம் சிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. நிறத்தால் நாங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. பேசுகின்ற மொழியால் நாங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எத்தனை பேர் தங்களை சிறந்தவர்கள் என்று சொன்னாலும் அவங்களுக்கு இல்லாம இந்த உலகத்தில் அங்க இங்க தேடி 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 நமக்கு இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுவால் அதிகம் அதிகம் அருள் செய்யப்பட்டவர்கள் நாம். இதை முதல் சிந்தனையாக பேசுகிற எனக்கும் நம் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய தலைப்பிற்குள் நான் செல்கிறேன். பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒரு முஸ்லிமாக படைத்தது மட்டுமல்லாமல் ஒரு முஸ்லிமாக நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற முறையை நமக்கு சொல்லி இருக்கிறான். நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க, இஷ்டம் போல வாழுங்க அப்படி அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் நம்ம முஸ்லீம் ஆக்கி ஒரு முஸ்லீமா நம்ம எப்படி வாழணுங்கிற வழிமுறையை நமக்கு சொல்லி இருக்கிறான். அப்படி வாழும் போது மட்டும்தான் நம்ம ஒரு முஸ்லீமாக அல்லாஹ்வால் கருதப்படுவோம். என் பேரு முகமது, ஏன்னா நீங்க முஸ்லீம்னு சொல்றீங்க, உலகத்துல எல்லாருமே முஸ்லீம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அப்படி நான் வாழ்ந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் முஸ்லீமாக இருக்க முடியும். அல்லாஹ் நமக்கு எங்க சொன்னா, தன்னுடைய திருமறையின் மூலமாக, அந்த திருமறைக்கு விளக்கமாக வந்த நபிகளாருடைய வாழ்க்கை மூலமாக தன்னுடைய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்து இருக்கிறான். அதை பார்த்து அதுல என்ன சொல்றானோ அந்த மாதிரி நம்ம வாழணும். அந்த மாதிரி வாழ்ந்தால் ஒரு முஸ்லிமாக நம் அல்லாஹ்வால் கருதப்படுவோம். இந்த வகையில ஏராளமான அறிவுரைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறார். திருமறை குர்ஆனிலும் நபிகளாருடைய வாழ்க்கையிலும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல அறிவுரைகளை, பல வழிகாட்டுதல்களை, ஒரு முஸ்லிம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். சில விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். சில விஷயங்களை நீங்க செய்யாதீங்க என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு ஆர்வப்படுத்துகிறான். இப்படி பல்வேறு அறிவுரைகளை அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனிலே வழங்கி இருக்கிறான். அதிலே அமைந்த ஒரு வசனத்தை வைத்து இந்த தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், வலி குல்லி விஜயத்து ஹுவ வல்லிஹா. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் முன்னோக்கக்கூடிய திசை உள்ளது. ஒரு பாதையை நோக்கி அவங்க போவாங்க. இது எதா அர்த்தம்? சில நபர்களுக்கு பணம் தான் தன்னுடைய வாழ்க்கையில பிரதானமாக இருக்கும், அதை முன்னோக்கி அவர் போவார், அந்த திசையை நோக்கி போவார்.
சில நபர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் உறவினர்களோடு அரவணைத்து வாழ்வதுதான் பிரதானமாக இருக்கும். அதை மையப்படுத்தி வாழ்க்கை நடத்துவார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு திசை இருக்கு. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான். அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஒலிக்குள்ளி விஜயத்து ஓமுவல்லிஹா, ஒவ்வொருவருக்கும் முன்னோக்கக்கூடிய திசை உள்ளது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த திசையில் செல்ல வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தபிக்குல் கைராத், நன்மையின் திசையில் நீங்கள் செல்லுங்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏண்டா அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபஸ்தபிக்குல் கைராத், நன்மையை நோக்கி நீங்கள் முந்திக் கொண்டு செல்லுங்கள் அல்லாஹ் சொல்லிக்காட்டு. இந்த உலகத்துல முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எது நன்மை, எதை செய்தால் நன்மை கிடைக்கும், நன்மைக்கான பாதை எது, நன்மைக்கான பயணம் எது என்பதை அறிந்து நன்மையை நோக்கி செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இதுல கூடுதலும் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சில வாசகங்களை போடுகிறான். ஐனமா தக்கூனு, நீங்கள் எங்கே இருந்த போதும், நீங்கள் எந்த இடத்துல இருந்த போதும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை ஒரு நாளில் ஒன்று சேர்க்கக்கூடியவன். அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த அறிவுரையை சொல்லிட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்து விடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஒரு அறிவுரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்லி போட்டு அடுத்த வார்த்தையாக இதை செய்யுங்க, ஏன்ட்ட வருவீங்க, அது அல்ல ஒரு மிரட்டுகிற விதமாக நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு இடத்துல மட்டுமல்ல, திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். பல அறிவுரைகளை அல்லாஹ் சொல்லும் போதும், பல நபிமார்களுடைய வரலாறுகளை வைத்து அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகின்ற பொழுதும் அல்லாஹ் இந்த வார்த்தையை திரும்ப 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 நமக்கு நினைவுறுத்துகிறான். என்னது, உங்களை நான் ஒண்ணு சேர்த்துருவேன், என்கிட்ட வந்துருவீங்க, எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி நான் நிக்க வச்சிருவேன், என் முன்னாடி நீங்க நிப்பீங்க என்கிற அர்த்தத்துல குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா? இப்படி அல்லாஹ் திரும்ப 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 சொல்ற அளவுக்கு அந்த நாளிலே என்னதான் இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நாம் எப்போதும் சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள். அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்றான். அதை செய், இதை செய், அதை செய்யாத, இதெல்லாம் ஓகே சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குறிப்பிட்ட நாளை மையப்படுத்தி இந்த நாள்ல நீ என்கிட்ட வர வேண்டி இருக்கு, சூதானமா இருந்துக்க என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நாளில் அப்படி என்னதான் இருக்கிறது? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எப்படிப்பட்ட உயர்ந்த போதனைகளை சொல்லுகின்ற பொழுதும் இந்த நாளை வைத்து நம்மளை அச்சப்படுத்துகிறான்? என்ன இருக்கிறது அந்த நாளிலே? அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி. அந்த நாள் வந்து விட்டது என்றால் ஒவ்வொரு சகோதரனும் தன் சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். யோசிச்சு பாருங்க. குர்ஆன்ல ஓதுறோம், பயான்ல கேட்கிறோம், பேசுறோம், ஆனால் நான் என் சகோதரனை விட்டு ஏன் ஓடணும்? சிறு வயதிலிருந்து, சிறு பிறந்ததிலிருந்து, சிறு பிராயத்திலிருந்து நான் என் சகோதரனும் அவ்வளவு ஒண்ணுக்கு ஒண்ணாக ஒருவருக்கு ஒரு பேசி பழகி சண்டையிட்டு இப்படி பாசத்தோடு வளர்ந்த ஒரு பிணைப்பு, அந்த சகோதரனை விட்டு நான் ஓடுகிறேன் என்று சொன்னால் என்ன நடக்கிறது அந்த நாளிலே? மார்க்கமே நம்ம சொல்லுங்க, முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு காட்டுங்கள், எப்படி? சகோதரர்களை போல இருங்கள். மார்க்க நம்மளை ஒருத்தர் அன்பு காட்ட சொல்லுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க சொல்லுது. அதுக்கு உதாரணமா கூட ஒரு சகோதரர் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருங்க. சகோதர பாசம் அவ்வளவு பிழைப்பாடு தானே. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் என்னை விட்டு நாளைக்கு ஓடுகிறான் என்றால் நாளைக்கு மறுமையில என்னதான் நடக்கும்? என் சகோதரனை விட்டு நான் வெறுண்டு ஓடுகிறேன் என்றால் அந்த நாளே என்னதான் நடக்கிறது? சகோதரன் என்னங்க,
என்னை பிறந்ததிலிருந்து என்னை பெற்றெடுத்து சிரமத்திற்கு மேல் சிரமத்தை தாங்கி என்னை என் உலகத்திலே எடுக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு சிரமத்தோடு பெற்றெடுத்து நம்முடைய தாய் அந்த உலகத்தில் நல்ல முறை வளர வேண்டும் என்பதற்காக நம்முடைய தகப்பன் எல்லா உறவுகளும் நம்மை விட்டு விரண்டு ஓடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. என் தாயும் என் தந்தையும் என்னை விட்டு விரண்டு ஓடுவதற்கு அந்த நாளில் அப்படி என்னதான் நடக்கிறது? ஒரு தாயாக தந்தையாக நான் என் குழந்தையை விட்டு விரண்டு ஓடுவதற்கு அங்கு என்னதான் நடக்கும்? நம்ம படிக்கிறோம். இப்ப அந்த நாளில லைவா நம்ம பார்க்கும்போது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். என்னடா ஒரு தாய் இந்த உலகத்திலே தன் பிள்ளைக்காக எவ்வளவோ அர்ப்பணித்தார். உட்கார்ந்து இருக்கிறோம்ல, சில பேருக்கு நம்முடைய தாய்மார்கள் உயிரோடு இருப்பாங்க, சில பேருடைய தாயும் தகப்பனையும் இழந்திருப்போம். எத்துணை வருடம் ஆயிருந்தாலும் நம் தாயை தந்தையை பற்றி பேசுகின்ற பொழுது கண்கள் அப்படியே நமக்கு கண்ணீரை சொரியும். ஏன்னா எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா, என் தாய் எவ்வளவு எவ்வளவு பாசம் வச்சாங்க தெரியுமா, என் தகப்பன் எவ்வளவு என்னை நேசித்தார் தெரியுமா. என்றைக்கும் அவருடைய பாசத்தையும் நேசத்தையும் மறக்க மாட்டோம். அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் என்னை விட்டு விரண்டு ஓடுகிறார் என்றால் அவர்களை அப்படி செய்ய வைத்தது. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க, அந்த மறுமை நாளில நீங்கள் எல்லாம் நாமெல்லாம் எப்படி இருப்போம்னா, அல்லாஹ் நம்மை விசாரணைக்காக அழைக்கின்ற பொழுது ஆண்களாக இருந்தால் சத்னா செய்யப்படாதவர்களாக, செருப்பணியாதவர்களாக, உடம்பிலே ஆடை இல்லாதவர்களாக அந்த நாளிலே ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றான். இதை கேட்க நமக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. செருப்பு போடாட்டி அது பிரச்சனை இல்லை, செருப்பு போட போறோம் வர்றோம். கத்ராசா கூட ஓகே. உடம்பிலே ஆடை இல்லாதவர்களாக ஒருவருக்கு ஒருவர் இருந்தால் அது ஒரு மாதிரி ஐயரவா இருக்குமே. நமக்கு இந்த செய்தியை படிக்கும் போதே தோணுது. நம்முடைய தாயார் ஆயிஷா நாயகி அவர்கள் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லும் போதே கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அது எப்படி? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவாங்கல்ல, ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாமல் இருந்தால் ஒருவருக்கு ஒரு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷா அந்த சிந்தனை எல்லாம் அங்கே வராதே, அந்த சிந்தனை எல்லாம் அங்கே ஏற்படாது. அதை விட மிக வேறு ஒரு விஷயத்தில் மனிதர்கள் திளைத்திருப்பார்களே. நினைச்சு பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் நிர்வாகமாக நிலங்கோலமாக இருக்கின்ற பொழுது அவரை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் வராமல் என்னை அந்த நேரத்தில் ஆட்கொண்டது எலி. இதுவெல்லாம் ஒரு நாளிலே நாம் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அங்கு என்னதான் நடக்கிறது? அப்படி என்னை கட்டி போட்டு என் சிந்தனையை ஆட்கொண்ட விஷயம் அங்கு என்னதான் நடந்து விட்டது? என் தாயும் தாப்பனை பார்த்து நான் வெறுண்டு ஓடக்கூடிய அளவிற்கு அங்கு என்னதான் நடக்கிறது? என் சகோதரனையும் என் மனைவியையும் என் கணவனையும் என் பிள்ளைகளையும் நான் விட்டு ஓடுவதற்கு அங்கு என்னதான் நடக்கிறது? என் அருகாமையிலே ஒருவர் அலங்கோலமாக நிற்கின்ற பொழுதும் எனக்கு எந்த ஒரு சிந்தனை மாற்றமும் வராமல் என் சிந்தனை ஒரே இடத்தை நோக்கி இருக்கிறது. அங்கு என்னதான் நடந்து விட்டது என்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த நாளில் அல்லாஹ் நம்மை விசாரிக்கக்கூடிய அந்த பெருவழியிலே சூரியன் அருகாமையிலே கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய உடம்பு அந்த வேலையில் முங்கிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. நமக்கு உலகத்தில் இருக்குமே எவ்வளவு இருக்கும்? எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் வேர்த்துச்சு பாய், கடுமையான வேலை, சட்டையா தொப்பலா நனைஞ்சிருச்சு. இதை தாண்டி நம்ம சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மனிதரும் அவருடைய வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய சொல்றாங்களே. எவ்வளவு பிரம்மாண்டமான அது. இன்னும் ஹைலைட் என்ன தெரியுமா? மலக்குகள் எல்லாம் அணி அணியாக சஃப்பு சஃப்பாக நிற்கக்கூடிய அந்த நாளிலே முதலாக பிரம்மாண்டமான தோற்றத்தை உடைய மலக்குகளை நாம் பார்க்கிறோமே. அது எவ்வளவு பிரம்மாண்டம்! இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக நரகம் அந்த நாளிலே மலக்குகளால் சங்கிலிகளால் இணைக்கப்பட்டு இழுத்து வரப்படும் என்று அல்லாஹ் சொல்றார். எந்த நரகத்தை பற்றி பயான்களிலே பேசினோமோ, எந்த நரகத்தை பற்றி நமக்குள் கலந்து பேசிக்கொண்டோமோ, இந்த உலகத்தை எந்த நரகத்தை பேசுகின்ற பொழுது உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி கண்களில் கண்ணீர் வடிந்து ஓடியதோ அந்த நரகத்தை முதன்முதலாக நம் கண்களுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய நாள் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,
இந்த நரகத்துடைய நெருப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட 70 மடங்குகள் பிரமாண்டமானது என்று சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மனிதர்களை எரிப்பதற்கு, கருக்கி பொசுக்குவதற்கு இந்த உலகத்தின் நெருப்பே போதுமே. அதான உண்மை. உலகத்துடைய நெருப்பே நம்மை ஒண்ணுமில்லாமல் ஆக்குவதற்கு போதும். ஆனால் இதை விட பன்மடங்கு பிரம்மாண்டமான நரகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறானே, அதை முதலாக நாம் பார்க்கக்கூடிய நாள் சமூகம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய வலதுபுறத்தில் அந்த நாளிலே பார்ப்பீர்கள், நீங்கள் இந்த உலகத்திலே எதை செய்தீர்களோ அதுவெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு காட்டப்படும். உங்களுடைய இடதுபுறத்திலே பார்ப்பீர்கள், நீங்கள் உலகத்திலே எதையெல்லாம் செய்தீர்களோ அது உங்கள் கண்களுக்கு முன்னால் காட்டப்படும். இப்படி நாலாபுறம் இப்படி இருக்கும்போது உங்களுடைய பின்னால் நீங்கள் பார்ப்பீர்கள், நரகம் உங்களுக்கு பின்னால் இருந்து அழைத்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய சொல்றாங்களே. ரொம்ப நெருக்கமாக நரகத்தினுடைய அந்த வேதனையையும், நரகத்தினுடைய பிரம்மாண்டத்தையும், நரகத்தினுடைய அந்த இறைச்சலையும் கேட்கின்ற பொழுது நமக்கு எப்படி சகோதரர்களை வேற சிந்தனை நமக்கு வரும்? வேண்டாம், உட்கார்ந்து இருக்கிறோம், திடீர்னு ஒரு பெரிய ஒரு போர்ஸ் இறங்கிட்டாங்க, கையில துப்பாக்கி வச்சு நான் சுட்டு தள்ளுறாங்க எல்லாத்தையும். உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த நேரத்தில் நம்மில் எத்தனை நபர்களுக்கு அவங்க இருக்கிறாங்க, அவங்களை காப்பாற்றும், கண்ணுக்கு மேல் ரத்தம் இல்லாமல் சிதறுகிறாங்க, தெரித்து விட்டு ஓடத்தான் நம்ம ஆசைப்படுவோம். அது எதார்த்தம். மனிதனுடைய இயற்கை எப்படித்தான். சாதாரண துப்பாக்கிகளுக்கும் குண்டுகளுக்கும் ரத்தங்களுக்குமே நம்ம இப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே அதிபயங்கரமான நரகத்தை பார்த்த பின்னால் நம்மால் எப்படி சகோதரர்களே மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்த முடியும்? இந்த நாளை முன்வைத்துத்தான் அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்கிறான், நன்மையை நோக்கி நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். இது அப்ப எவ்வளவு பெரிய போதனை, இது எவ்வளவு பெரிய அறிவுரை, இது எவ்வளவு பெரிய அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருள். ஏன்னா நாளைக்கு நடக்க இருக்கிறத கண்களூடாக கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதை போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு நமக்கு அறிவுரை சொல்றாங்க, நீங்கள் நன்மையை நோக்கி முந்தி வாருங்கள். அது எவ்வளவு நம்ம புனிதமான அறிவுரையாக ஏற்று நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் சகோதரர்கள். இன்னைக்கு ஒரு நன்மை என்று வந்துவிட்டால் நம்முடைய உள்ளத்தில் எப்படி எல்லாம் சிந்தனை வருகிறது. இந்த நன்மை தானே, இதுதானே. ஒரு நன்மையின் மீது நமக்கு எவ்வளவு ஆசை வருகிறது, ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நமக்கு எவ்வளவு ஆசை ஏற்படுகிறது உள்ளத்துல என்று எல்லோரும் யோசிச்சு பார்ப்போமே. ஏதோ ஒரு நன்மை, ஒரு தர்மமா இருக்கட்டும், ஒரு பயான் நிகழ்ச்சியா இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு நன்மை, ரோட்ல நடக்கிற கள்ள தூக்கி தூர போனதா இருக்கட்டும், ஒரு நன்மை என்று ஒன்று வந்து விட்டால் அதை பற்றி என்னுடைய உள்ளத்துல என்ன சிந்தனை எழுகிறது? ஒரு நன்மையை செய்யாமல் இருப்பதற்கு வேணா பல காரணங்கள் நமக்கு இருக்கலாம். என்னுடைய பலவீனம், நான் அங்க போயிட்டேன், நான் இங்க போயிட்டேன், எனக்கு அங்க இருக்கு, அங்க இருக்கிற அவர் எனக்கு பிடிக்கல, இங்க இருக்கிற இது சரியில்லை என்று என்னத்தையோ இது அதுன்னு சொல்ல, ஏதோ ஒரு காரணத்தை, அந்த காரணம் நியாயமானது கூட என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த காரணத்தை சொல்லிக்கொண்டு எத்தனை நன்மைகளை நாம் வாழ்க்கையில இழக்கிறோம். நம்ம காரணம் நியாயமா நியாயம் அது 2ஆம் பட்சம், காரணம் இருக்கா இல்லை அது 2ஆம் பட்சம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைக்கான வாய்ப்பு கிடைத்து அந்த நன்மையை நான் எப்படி இழந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள். நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்து நம் உயிரை விட மேலான அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தார்கள் என்று தெரியுமா? அவர்கள் இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி அவரு அப்படி இவரு இப்படி என்று எந்த காரணமும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதே இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர்கள் எல்லாருமே வழக்கமார்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தை வாழ்ந்தவர்கள் நல்லவர்களும் இருந்தாங்க, கெட்டவர்களும் இருந்தாங்க, துரோகிகளும் இருந்தாங்க, அவர்களை ஏமாற்றக்கூடிய, அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று சிந்தனை உள்ள முனாஃபிக்குகளும் இருந்தாங்க, எல்லோரும் இருந்தாங்க. நன்மையில் நபிகளா எப்படி இருந்தாங்க? அதான நம்ம படிக்க வேண்டிய பாடம். நபிகளார் 40 வயதிலே நபியாக ஆளாக, 63 வயசுல வஃபாத்தாவாக, 23 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையிலே எத்துணை நன்மைகளை, எத்துணை காரியங்களை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இளமாவடி காட்ட முடியுமா? மாறாக நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? உன்னுடைய சகோதரனை மலர்ந்த முகத்தோடு சந்திக்கிறது இருக்குது, அந்த நன்மையை கூட நீங்க அற்பமா நினைக்காதீங்கன்னா. இந்த வார்த்தையை பாருங்க. பெண்ணும் பெரிய நன்மை இல்ல, சகோதரனை மலர்ந்த முகத்தோடு சந்திப்போம். உங்களை சந்திக்கிறேன், என்ன நீங்க சந்திக்கிறீங்க, சலாம் சொல்லுவோம். சலாம் சொல்றதுக்கு முன்னாடி
நம்ம ஒருத்தர் பார்த்த உடனே ஒரு புன்முறுவல் வரும்ல, இது சலாத்துக்கு முன்னாடியே வரும். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அதை கூட நீங்க அற்பமா நினைக்காதீங்க. நாளைக்கு மறுமை நமக்கு உதவி செய்யும்ல. குர்ஆன்ல ஓதுறோம்ல, ஃபமன் யஅமல் மிஸ்கால தரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரன். அணுவளவு நன்மையானாலும் அதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள், அணுவளவு தீமையானாலும் அதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். நன்மை விஷயத்தில் எவ்வளவு கவனமா இருக்கணும். நம்முடைய தூதர் தோடைய வீட்டில் ஒரு ஆடு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரத்தில் உணவு என்று சொன்னால் மக்களுக்குமானதுதான். அதை அறுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ண சொல்றாங்க. மக்களுக்கு விநியோகம் பண்ணப்படுகிறது. தன்னுடைய மனைவி ஆயிஷா நாயை பத்தி கேட்கிறாங்க, ஆயிஷா என்ன மிச்சம் இருக்கிறது? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆட்டுடைய இப்படி காலை தொடப்பகுதியை தூக்கி காட்டி, இதுதான் நமக்கு மிச்சமா இருக்கு, இது இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆட்டுடைய சதைப்பாங்கான பகுதியெல்லாம் போயிருச்சு, நல்ல ருசியான பகுதியெல்லாம் போயிருச்சு, இதுதான் நமக்கு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன தெரியுமா? உண்மையில அங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கால் தான் கிடக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா, இந்த ஆட்டுடைய காலை தவிர எல்லா அளவுக்கு மிச்சமாக இருக்கிறது. நன்மை எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க, நன்மை எப்படி சம்பாதிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க, நன்மைக்காக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி இறங்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இறுதியாக ஒரு செய்தி, நபிகளார் தன்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு விஷயங்களை, பல தியாகங்களை, பல இழப்புகளை சந்தித்து நன்மையில் ஒருபோதும் சறுக்காம இருந்தாங்களே, அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்காக ஒரு செய்தி. உடனே நமக்கு பதில் வந்துடும், அவங்க அல்லாஹ்வுடைய தூதரு, அவங்க நமக்கெல்லாம் வழிகாட்டி, அவங்க செஞ்சுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை எல்லாம் தாண்டி நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே, நமக்கு பலவீனம் இருப்பதை போல மனிதன் என்கிற அடிப்படையிலே நபிகளாருக்கும் பலவீனம் இருக்கின்றாரு. நம்முடைய உடல் ரீதியாக சோர்வுகள் இருப்பதை போல நபிகளாருக்கும் சோர்வுகள் இருக்கின்றாரு. நமக்கு பசி இருப்பதை போல நபிகளாருக்கும் பசி இருக்கும் தான். இதெல்லாம் காரணமா சொல்லித்தான் நம்ம நன்மைகளை விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், அவர்களுக்கும் மனிதன் என்கிற அடிப்படையிலே பசி, துக்கம், கோபம், சோர்வம் எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாம் இருந்தும் நன்மையில உறுதியாக இருந்தார்களே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். என்ன காரணம் தெரியுமா? சக்கராத்துல ரசூலா இருக்கிறாங்க, மரண படுக்க, ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் பிரிய போகிறது. இந்த மனித குலத்துக்கு நபியாக வந்து 23 ஆண்டு காலம் தவ வாழ்க்கையை போல ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த அந்த தூதருடைய உயிர் இப்போது பிரிய போகிறது. பாக்கறதுக்கு ஃபாத்திமா நாயகி வர்றாங்க. இதை கொஞ்சம் எமோஷனலா யோசிச்சு பாருங்களேன். தந்தை மரணிக்க போறாரு, அப்படியே மரண படுக்கையில இருக்கிறாரு, மகள் பார்க்க வர்றாங்க. ஒரு மகளாவே தந்தை மரணப்படுக்கையில் இருக்கும் போது என்ன உணர்வு இருக்கும், அந்த உணர்வு தானே ஃபாத்திமா நாய்க்கு இருந்திருக்கும். அவங்க கேட்கிறாங்க, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே. வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. 23 ஆண்டு கால வாழ்க்கை நபிகளார் எப்படிப்பட்ட தியாகங்களையும் இணைப்புகளையும் ஏற்று பேச்சுக்களையும் இன்னல் துன்பங்களையும் சந்தித்தார்கள் என்பதை ஃபாத்திமா நாயகி மட்டுமல்லாமல் அனைவருமே அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சிரமத்திலேயே வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரணிக்க போகிறார்கள். ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று அழுகுறாங்க. கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆமா அது அப்படிதான் இருக்கும் அப்படிலாம் சொல்லல, அப்படிலாம் சொல்லல. நான் நபி, நபினா அப்படி கூடுவ குறையாத்தான் இருக்கும் அப்படி சொல்ல. நபிகளா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபாத்திமா, இன்றைய தினத்திற்கு பிறகு உன் தந்தைக்கு கஷ்டமே இல்லை ஃபாத்திமான்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை சாதமா கிடக்க கூடாதுங்க. நான் கஷ்டப்பட்டேன்னா, நான் துன்பப்பட்டேன்னா, ஏற்று பேச்சுக்களை வாங்கினா, சொல்லலாம் துன்பங்களை அனுபவித்திருந்தா, எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு நன்மைக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, ஏன் தெரியுமா, இந்த நாளை எதிர்பார்த்துத்தான் ஃபாத்திமா, இந்த நாள் வந்துவிட்டது, இன்றைய தினத்திற்கு பிறகு எனக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கையை இறைவன் தருவாரே, அதை நோக்கித்தான் ஃபாத்திமா நான் இருந்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்படிப்பட்ட தூதரை பின்பற்றக்கூடிய நாம நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நன்மையான காரியங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மை என்று நமக்கு சொல்லி, உனக்கு வருதுப்பா இன்னைக்கு இத்தனை மணிக்கு இது உனக்கு நன்மை வாய்ப்பு செஞ்சுக்க, இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்ல போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நன்மைக்கான வாய்ப்பு தான். நன்மை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அதை பயன்படுத்தி நன்மையை செய்து முன்னோக்கி செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த காரணங்களை சொல்லி நன்மையில் நாம் நம்மை விலக்கிக் கொள்கிறோமோ அந்த காரணம் எதுவும் நாளைக்கு நம்ம மறுமைக்காக வரப்போறதில்லை. நாம் செய்யக்கூடிய
கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் நாளை மறுமையிலே உத்தரவாதமாக நிற்கும் என்கிற சிந்தனையை உள்ளத்தில் ஏந்தியவர்களாக அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இப்போது அந்த நன்மையை நம்ம ஈடுபடுத்தி நன்மையை சம்பாதித்து மறுமையிலே வெற்றியாளர்களாக நீங்களும் நானும் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறம்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புகழ்ச்சி அனைத்தும் நம்மை எல்லாம் படைத்த அல்லாஹுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக. இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை பயன்படுத்தி இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருந்தாலும் எது நன்மை என்பதை அறிந்து நாம் வாழ வேண்டும். அதுதான் நமக்கு அல்லாஹ் சொன்ன வழிமுறை என்பதை இந்த ஜும்மாவுடைய முதல் உரையிலே நாம் அறிந்து கொண்டோம். அடுத்தபடியாக இதை நமக்குள் இன்னும் ஆர்வமாக ஆக்கிக் கொள்வதற்காக சில செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நமக்கெல்லாம் இந்த ஜிஹாதுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். உங்கள்ட்ட கேட்டு ஜிஹாதுனா என்னப்பா அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, யார் அல்லாஹ்வுடைய பாதையில போய் உயிரை இழக்கிறார்களோ இப்படிப்பட்ட பாதைக்கு செல்லக்கூடியவர்கள் ஜிஹாதுக்கு செல்றவங்க, அதுல போய் உயிரிழக்கக்கூடியவங்க ஷஹீதுகள், இப்படிலாம் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இது அறப்போராட்டத்தில் ஜிஹாதில் ஒரு வடிவம் தான். எது ஜிஹாத் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத்தர்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போய் உயிர் தியாகம் பண்ணுவது ஜிஹாது தான், அதில் இறந்தவர்கள் ஷஹீது தான். ஆனால் உண்மையிலேயே முழுமையான ஒரு ஜிஹாதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு கற்றுத்தர்றாங்க. என்ன தெரியுமா? யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய சட்டம் மேலோங்க வேண்டும் என்று ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரோ இதுதான் உண்மையான ஜிஹாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை பல சூழலை சந்திப்போம், பல விஷயம் வாழ்க்கையில நடக்கும். அந்த விஷயத்திலே எது மேலோங்கியது? என்னுடைய தனிப்பட்ட விருப்பமா அல்லாஹ்வுடைய சட்டமா? என்னுடைய தனிப்பட்ட ஆசையா அல்லாஹ்வுடைய விஷயமா? ஒரு நன்மையை நான் செய்யாமல் விடுகிறேன், ஏன் செய்யாமல் விடுகிறேன்? என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய பலவீனம் இதுவா? இல்லை, அந்த நன்மையை நான் செய்தேன், அல்லாஹ் செய்ய சொல்கிறான் என்கிற அந்த சட்டம் மேலோங்கி இருக்கிறதா? இதைத்தான் நம்ம பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்கிறது, இந்த திருமணம் என்கிற நிகழ்வில் ஜெயிக்கக்கூடியது எது? என்னுடைய ஆசையா? என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் மறந்து கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த விருப்பமா, அல்லது என்னுடைய மன விருப்பமா, அல்லாஹ்வுடைய சட்டமா? இப்படி வாழ்கிறானே ஒருவன், இதுதான் முழுமையான ஜிஹாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எல்லாமே அப்படிதான். உதாரணத்திற்கு ஒரு சின்னஞ்சிற விஷயமாக இருந்தாலும் சரி, சாப்பிடுகிற விஷயம். ஒரு நாள் சாப்பிடுறேன், இந்த சாப்பாட்டை எப்படி சாப்பிட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இதை நான் எது நாகரிகம் நினைச்சனோ அப்படி இடது கையில சாப்பிடுறது, நின்னுகிட்டு சாப்பிடுறது, இதை அழகு சிறந்தது என்று நான் செய்கிறேனா? அல்லது அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன, அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறார், அல்லாஹ் கற்றுத்தந்த வழி என்ன, இதை அறிந்து செய்கிறேனா? இப்படி நினைத்து நினைத்து தேர்ந்து தேர்ந்து நாம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, உடைய வாழ்க்கையில் எந்த சூழலாக இருந்தாலும் ஒரே ஒரு சிந்தனை தான், இந்த சூழலில் ஜெயிக்கப் போவது, இந்த நிலைமையை வெற்றி அடைப் போவது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமா, ஆசாபாசமா, அல்லது பலவீனமா, அல்லாஹ்வுடைய சட்டமா என்கிற சிந்தனை தான் நமக்கு எப்போதும் வர வேண்டும். எல்லாமே நமக்கான வாய்ப்புத்தான். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகள். அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சலாம் சொல்வது கூட, நான் சலாம் சொல்றேன், எனக்கு நீங்க சலாம் சொல்றீங்க, உங்களுக்கு பிடிக்காதால நான் இருக்கலாம், உங்களுக்கு மன கஷ்டப்படும்படி நான் நடந்திருக்கலாம், உங்களுக்கு வேண்டப்படாத காரியங்களை நான் செஞ்சிருக்கலாம். அந்த நேரங்கள்ல உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, இதுதான் இஸ்லாத்தில் ஆகச்சிறந்த பண்பு. இந்த இடத்திலே என்னுடைய வைராக்கியத்தை விட, என்னுடைய கோபத்தை தாவத்தை விட அல்லாஹ்வுடைய சட்டம் வர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த சலாம் என்பது அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக என்று நாம் வாழ்கிறோமே, இந்த வாழ்க்கை தான் ஒரு முழுமையான அறப்போராளி, முழுமையான அல்லாஹ்வுடைய பாதையில வாழக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கை. நாம் தோற்றாலும், நாம் வீழ்ந்தாலும், நாம் இறங்கினாலும் உயர்வது அல்லாஹ்வுடைய சட்டம் என்கிற சிந்தனையிலே ஒருபோதும் உறுதிமிக்க ஆளுகளாக நாம் வாழ வேண்டும் என்பதை இறுதியாக சொல்லிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.